உறவுகளுக்கு வணக்கம். நேற்று ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருந்த நான் நாகரிகமாக சொல்லியிருந்த நான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து எவ்வாறான அறிவு கட்ட தற்குறிகள் எனக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஊர் உலகத்துக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அடையாளம் காட்டி தந்துவிட்டு போயிட்டார். நான் அந்த மே மாதம் 4ஆம் தேதி வாக்கெடுப்பு வருது. அந்த வாக்கெடுப்பில் வந்து எத்தனை பேர் தற்கொலை செஞ்சு சாக போகிறானோ என்னவோன்றதுக்கு ஒரு மறைமுகமாக நாகரிகமாக இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு சில தற்குறிகள் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பதிவு செஞ்ச அந்த லூசி பைத்தியம் மெண்டல் அந்த ஆசிரியத்தில் ஒன்று சேர்க்கணுமன்ற பைத்தியங்கள்கிட்ட கேட்குறேன் நான். விஜய் சாகுறீங்களா? முதல்ல நீங்கள் செத்து தொலைஞ்சிடாதீங்களா தயவு செய்து. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட தலைவனாக கொண்டு தடை செய்யப்பட்ட புலிக்கொடியை கொடியாக ஏந்தி மூல முடுக்கெல்லாம் இந்த இளைஞர்கள மனசில் பதிய வச்சு தமிழ் இனத்தில் பிறந்தவன் பெரும் போராளியாக புரட்சி செஞ்சு ஒரு நாடு கட்டுறதுக்கு மக்களை படை திரட்டி போராடின தலைவன் என்று சொல்லி மூல முடுக்கெல்லாம் எல்லா இளைஞர்களும் மனசிலே பதிய வச்ச ஒருவனுக்கு நீங்கள் கதைக்கக்கூடிய கதை ஒரு புரட்சி செய்த மண்ணிலிருந்து பேசக்கூடிய இந்த தமிழ் சமுதாயம், அது இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த சில்வண்டுகள் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் லைக்கும் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் யார் இவரெண்டெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு அறிவிரிக்குத்தான் நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட தொப்புள் கொடிகள், நம்மளோட உறவுகள் இவ்வளோ பேர் கொத்தாக கொன்று குவிச்சுப்பட்ட காலம் நமக்காக தமிழ்நாட்டில் இங்கே நம்மளோட உள்நாட்டிலிருந்து இந்த ஒரு அரசியல்வாதியும் குரல் கொடுக்க இயலாத பேச இயலாத சூழல். அந்த சூழல் அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் தோல் திருமாவளவன் அண்ணனாக இருக்கட்டும், ஐயா வைகோ, ஐயா பழநெடுமாறன், இவங்களெல்லாம் ஓரளவுக்கு தோல் கொடுத்து பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன அரங்கத்துக்குள்ளே பேசிக்கொண்டு இருந்தவங்க வெளி உலகத்துக்கு வெகுஜனத்துக்கு கொண்டு வரலை. அதை நீங்கள் வந்து முதல் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த கொடியை நம்மட கொடியையும் நம்மட தலைவரையும் மூல முடுக்கெல்லாம் கொண்டு தொண்டை தண்ணி வத்த கத்தி சேர்த்து தமிழ் கொண்டு பிரச்சனை சொன்னால் வந்து நின்று போராடி அரைக்க கொடுத்து வழக்கு போட்டு அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கிற தலைவன். அந்த தலைவனை நீங்கள் எவ்வளவுக்கு விமர்சனமாக இவ்வளோ கொச்சைக்காக ஒரு கதையை மாற்றி பேச உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு சிந்திக்கும் திறன் இந்த விஜயின் ரசிகர்மார்களுக்கும் ஒரு சிலவர்களுக்கு இருக்க எல்லார கருத்துலேயும் எல்லாரும் இது செய்ய முடியல. காட்டும் அவதூறுகள் அள்ளி எறிகிறீங்க. நீங்கள் அப்படியான அவதூறுகள் அள்ளி எறிகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நியாயமாகப்படுது? அது வேறு எங்கேருந்து தமிழ்நாட்டுக்காரன் கதைக்கிறது ஓகே, அதாவது நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஆனால் தமிழீழத்தில் பிறந்த நீங்கள், ஒரு போர் சூழலில் வாழ்ந்த நீங்கள் ஒரு நம்ம நாட்டுக்காகவும் சில குரல் பேசிக்கிறார். உலகத் தமிழர்கள் நிதி கொடுக்குறார்கள் என்ற குற்றச்சாட்டு கொடுக்குறார்கள். உங்களுக்கு எங்கே வலிக்குது? தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் விழுமியங்கள், மது போதை, சாதி மதம் இதுகளில் சிக்குண்டு கிடக்கின்ற வடிவாகத்தான் இந்த தமிழ் சமூகம் ஒரு எழுச்சிமிக்க போராட்டம் நடக்கும்போது குரல் கொடுக்கலை, வேலை செய்யலை, இப்படி ஒரு போர் நடக்குது, இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவன் இருக்கான்னு தெரியாமலே வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றி அவங்கள வந்து எங்கள் தலைவன் பிரபாகரன் குழந்தை பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சொல்ல வச்சு அப்படி ஒரு புரட்சி செய்கிற புரட்சியாளன் வாழ்கிற காலம். அந்த காலத்திலேயே நீங்கள் வந்து அவரை வந்து இவ்வளவு இழிவாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே அறிவென்ற ஒன்று இடிக்க. நடிகனுக்கு அந்த நடிக்கிறான், நம்மளை சந்தோஷப்படுத்துகிறான், நம்ம காசு கொடுக்குறோம், கைதட்டுறோம், ரசித்தோம், போய்த்தே இருக்கணும். அதுதானே சரியானது. இவ்வளோ காலம் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணீங்கள், வேலை செஞ்சீங்கள், இப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள். சரி, ஓகே, பிரச்சாரம் முடிஞ்சு 4ஆம் தேதி வாக்கெடுப்பு. உங்களோட விஜய் முதல்வர், சாவகச்சேரி முதல்வர், மட்டக்களப்பு முதல்வர் ஆகினாலும் சந்தோஷப்படுங்க. ஆனால் நீங்கள் செத்துறாதீங்கடாப்பா. இப்போ சாகிறதுக்கு இப்போ 60 பேருக்கு மேற்பட்ட இளைஞர்கள் செத்து இருந்தாலும் இன்னும் இந்த வாக்கெடுப்பில் விஜய் வெல்லாமல் விட்டா ஒருவேளை பல பேர் சாகிறதுக்கு இருக்கான்.
அதுலேயும் படித்த பண்பான அறிவுள்ள சமூகம் சார்ந்து நேசித்து கொண்டு சில கருத்துக்களையும் விஷயங்களையும் சொல்லி கொண்டு செய்கிற எங்கட மட்டக்களப்பை சேர்ந்த நான் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரர் கூட பினர் அடித்து ஃபோட்டோ அடித்து பரபரப்பாக துள்ளி குதித்துட்டாரு. அவர் அந்த மாதிரி நல்ல எடிட்டுகள் போட்டு எடிட் பண்ணி சின்ன சின்ன காணொலிகளாக சின்ன சின்ன வசனங்கள் சின்ன இது வார்த்தையில் வட்டி வச்சு அவர் இப்படி காய்ச்சித்தார் பார்த்தீங்களா, சீமான் இப்படி பேசித்தார் பார்த்தீங்களா, அப்படி பேசி முழுமையான காணொலிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு எழுச்சுன்னா உண்மையில் உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டிய எழுச்சுன்னா உண்மையில் நம்ம தமிழ் இனத்து மேலே பற்றிருக்க வேண்டிய எழுச்சுன்னா இந்த வார்த்தைகள் இந்த காணொலிகள்லாம் பகிர்ந்திருக்கவே மாட்டீங்க. நம்மட இனம் சாகும்போது ஒரு கையெழுத்து போடக்கூட விருப்பமில்லாத ஒரு மனிதன் விஜய் அவர்கள். ஒரு தமிழன் ஆண்டிருந்த ஆண்டுச்சுன்னா அவங்க எவ்வளவு ஒரு இதாக இருந்திருந்தாலும் நிச்சயமாக பெரும்பான்மை இனத்தில் வந்து போராடும் போது அங்கே போரை நிறுத்த சொல்லி வேலை செய்ய போராடும் போது அடித்து மண்டை விட்ட ஜெயிலில் போட்டு வேலை செஞ்சு கருணாநிதி ஐயா அவர் ஒரு தெலுங்கர். ஐயா ஒரு தெலுங்கர் தமிழினத்துக்கு அவரை போல் நம்மட மொழியை நம்மளையும் விட நல்ல சிறப்பாக ஒருவன் பேசுகிறதுக்கு முன்பாரானாண்டி எழுச்சோன்னா நம்மளை ஆட்சி அதிகாரம் செஞ்சு ஆளப்புறான்றதுக்கு அதான் முதல் அடிப்படை. அப்போ அவர் வந்து அவ்வளோ ஒரு புலமையாக நம்ம தமிழ் மொழியை பேசிக்கொண்டு பிறமொழி பேசினவர். பிறமொழி தாய்மொழி தாய்மொழி நான் எந்த மொழி பேசினாலும் நான் நல்லா வெளிநாட்டில் வேலை செய்யறேன்னா நான் ஆங்கிலம் கதைப்பேன், ஹிந்தி பேசுவேன், அரபி பேசுவேன். ஆனால் இனத்துக்கு மொழிக்கும் தான் நான் வந்து உண்மையாக இருப்பேன். எவ்வளோ பேசினாலும் அது எனக்கு அறிவில்லை. அது வந்து நான் படுத்து உறங்கும்போது இப்படி எனக்கு எந்த மொழியில் கனவு வருதோ அந்த மொழியில் தானே எனக்கு வந்து அதுதானே தாய்மொழி. நான் நல்லா ஆங்கிலம் பேசுவேன், நல்லா ஹிந்தி பேசுவேன், நல்லா அரபி பேசுவேன். எனக்கு அது தாய்மொழி இல்லை. அது வந்து எனக்கு அறிவும் இல்லை. என் தாய்மொழி தான் எனக்கு அறிவு. அப்போ என் தாய்மொழி சாதாத ஒருவனை நீங்கள் விஜய் வந்து தமிழன் சொல்லி பல பேர் நினைச்சு தருதலைகள் பல தற்குறி கூட்டம் என்று உங்களுக்கு பேர் வச்சது வந்து உண்மையிலேயே 100% ஒப்பானது. இங்கே நமக்கு வந்து எப்பொருள் யார் வாய் கேட்பிலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார் எத்தகை வாய்ந்தவன் சொன்னாலும் அதை ஆய்ந்து தெளிஞ்சு அது சரியா விளையாண்டியலி பார்த்து செயல்படுற அறிவு இருக்குத்தானே. நம்மளாம் பட்டு தேர்னமில்ல. நமக்கு வந்து குரல் கொடுக்கவோ பேசியோ யார் மற்ற நிலையில் அந்த மனுஷன் எத்தனை ஜெயிலுக்கு போனவன் செஞ்சவன் என்ற நன்றி விசுவாசம் இல்லை. நன்றி மிக்க மாண்பு மிக்க இனத்தின் மக்கள் தமிழர்கள் நாம் இல்லையா? நீங்கள் இதைத்தான் செஞ்சு ஓட்டீங்க. திருப்பியும் வந்து மீண்டும் பிரச்சாரம். ஏன் இப்போ போத வின்பத்தில் அந்த ஒரு போதையை விட மோசமானது ஒரு கலைஞன் ஒரு திரைக்கலைஞன் திரைமுகத்தில் இருக்கிறது. அவருக்காக இன்னும் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பல பேர் நான் வந்து முதலமைச்சர் ஆகலன்னு சொன்னார். முதலமைச்சர் ஆக மாட்டார். அவர் ஜெயிப்பார். நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். அவருக்கு அவ்வளோ கரிசி மாதிரிக்கு ஜெயிப்பார். ஆங்கிலம் பேச அறிவுன்னு சொல்லி பல பேர் அலைஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அது அறிவில்லை, அது ஒரு மொழி. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா நம்மளை ஆண்டாங்க, நம்ம தமிழ் இனத்தை ஆண்டாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே தமிழச்சியா. அவங்க கர்நாடக பேசக்கூடிய கர்நாடக மொழியை சார்ந்த ஒரு கர்நாடகம் வந்து படத்தில் நடித்தாங்க. அந்த பிரபலத்தை வச்சு ஐயா எம்ஜிஆர் வந்து தமிழராக இல்லாட்டி ஒரு மலையாளியாக இருந்தாலுங்க அவர் வந்து நம்மட தமிழ் மக்களுக்காக நம்மட ஈழத்தமிழர்களுக்காக போராட்டத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு வரலாற்றை எடுத்து படிங்க. நம்ம தமிழ் சமூகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை பகிருங்க, பேசுங்க. அதுகள் வந்து தான் ஆக சிறந்தது. ஐயா வந்து அஜித் அவர் இன்றைக்கு முந்தநாத்தர் காணொலி அனுப்புகிறார். நீங்கள் வந்துலாம் வந்து எப்போடா திருந்த போகிறீங்க சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்லி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு செருப்பால் அடித்தமா இல்லை அந்த கேள்விகள். இது வந்து நானும் விஜயோட ரசிகன் தான், விஜயோட படம் தான் விரும்பி பார்க்குறேன் நான். ஆனால் விஜய் வந்து தமிழர் இல்லைன்ற எனக்கு தெரியும். என்னோட அவனோட அம்மா அப்பா 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வேறு மாநிலத்திலேருந்து டிஸ்கோ டான்ஸுக்கு எங்களோட அம்மா அப்பா கூத்தாடுறதுக்கு வந்தவங்க. கூத்தாடுறதுன்ற இழிவில் அது நம்மளோட பண்பாடான ஒரு பெருமை மிக்க கலை, கூத்து கலை. ஆனால் அவங்க வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு வந்தவங்க எங்களுக்கு அடிப்படையில் தமிழே தெரியாது. தமிழ் தெரியாத தாயின் தாப்பனுக்கு பிறந்தவன் ஒருவன் தமிழராக இருக்க முடியுமா? தமிழராக இருந்திருந்தான்னு சொன்னால் கொத்தாக ரத்தப்பட்டமும் சோறும் அது இதுவும் பரப்பு அது இது வாங்கி அனுப்புறதுக்கு வேலை செஞ்சு காசு சேகரிக்கும் போது அங்கே சிறு அமைப்புகள் வேலை செய்யும் மனித விமான அடிப்படையில் செய்யும்போது 500 காசு
ஒரு தமிழராக இருந்திருந்தார் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இவ்வளவு சமூக ஆர்வலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 200 500 1000 என்று சொல்லி கோடி கோடியாக தமிழர்கள் படம் பார்த்து காசு கொடுக்குறாங்க. அவருக்கு கொடுக்க முடியாதா? ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அதில் ஒரு கடைசி ஒரு 10,000 500 காசு அவர ரசிகர் மன்றத்தால் கொடுக்கப்பட்ட காசு. வேறு எந்த உதவியை செஞ்சு என்ன ஆதாரம் இருக்கு? செய்யலை. நம்மளோட இனம் சாகும்போது சாப்பாட்டு தண்ணி வாங்குறதுக்கோ இல்லை அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறதுக்கோ செஞ்சு கொடுக்காதால் ஒரு தமிழனாக இருக்க வேண்டியதுன்னா முன்னுரிமையாக நின்று கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். நம்மளோட இனம் சாகும்போது கையெழுத்து போட்டுக்கலாம். அப்படியே ஏன்னா நம்ம தமிழன் இல்லை, நீங்கள் ரசிகராக இருங்க, அது பிழை இல்லை. ஆனால் நம்ம தமிழனுக்காகவும் தமிழ் பண்பாட்டு மொழிகளுக்காகவும் போராடுற ஒருவனை இழிவுபடுத்தாதீங்க. தயவு செய்து இழிவுபடுத்தி அவருக்கு பின்னால் தற்குறித்தனமான செயல்பாடுகளை செஞ்சு நீங்களே தற்குறியல் என்ற ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ளாதீங்க. அது நிறைய பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. நாம் நேசிக்கக்கூடிய பல பேர் வந்து ஐயா அண்ணன் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சாவகச்சேரி பிரச்சனை இந்த மோனூரில் நான் தவறான கருத்துக்கள் நான் எழுதுறதே இல்லை. நான் பேசுகிறதோ எழுதுறதோ தான் நல்ல கருத்துக்களை தான் நான் பதிவு செய்கிறேன். நான் அண்ணன் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ ஆதரவு அளிச்சிருச்சு. நான் இது செஞ்சேன். நான் இன்றைக்கு வந்து அவர் நிறைய 4-5 அவர் அரசியல் பிளப்புக்காக நாடகத்துக்காக அவர் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமானை விமர்சிக்கிறேன். அண்ணன் சீமான் வெல்றதால எனக்கு ஒன்றுமாக போகிறதில்லை. தமிழினத்துக்கு நல்லது நடந்தால் சரி, எங்கே வாழ்ந்தாலும் ஒரு தமிழனுக்கு நல்லது நடந்தார் என்ற அடிப்படையில் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். மற்றபடி அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு செய்ய போகிறதும் இல்லை, அது செய்ய போகிறதும் இல்லை. ஒரு நல்லது கெட்ட ஒரு ஏற்கனவே ஒரு பிரச்சனை நம்ம ஒரு துயரமுற்று இருக்கக்கூட நமக்கு வந்து ஆதரவு தெரிவித்த ஒரு மனிதருக்கு நாமளும் அந்த நன்றி விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் தமிழன் என்ற ஒரு நோக்கம் நம்மளோட தலைவரை கொண்டு உலகம் பூரா கொண்டு சேர்த்தவர், தமிழ்நாடு இளைஞர்களின் மனசில் கொண்டு புகுத்தினவர், நமக்காக செஞ்ச தியாகங்கள், நமக்காக செஞ்ச மாவீரர்கள் வந்து எல்லா இடமும் வந்து எல்லா மக்களோட மனதிலையும் பதிய வச்சவர். நல்ல ஆழமான தமிழ் கருத்துக்களை, நம்ம தாய்மொழி சென்மைகளை புலமைகளை எடுத்து புரைச்சவர். ஆகையால் நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறோம். அண்ணன் சீமா நாங்கள் வெல்வதால் இங்கே எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் அங்கே இருக்க தமிழர்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ இல்லை உலக நாட்டிലേക്ക് தமிழருக்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நமக்கு சார்ந்த ஒருவனை ஆட்சி அதிகாரத்தில் வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு அறிவில்லாமல் நீங்கள் வந்து விஜய்க்கு செம்படிச்சு கொண்டு இப்போ செம்படிக்கிங்க. நான் போடுற கருத்துகளுக்கு வந்து பைத்தியம். நான் பைத்தியம் இல்லை, விஜய் ஆதரிக்கிற ரசிகர்களுக்கு பைத்தியம் என்று சொல்லி அவரே வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு நான் பெரிய நன்றி சொன்னது காரணம் அவர் வந்து காமிச்சு கொடுத்துட்டார். இவர்கள் தற்குறிகள், பைத்தியங்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நாட்டுக்கும் வீட்டுக்கும் யாருக்கும் உதவ மாட்டார்கள், இப்படி தான் விசில் அடித்தான் குஞ்சுகளாகவே திரிவார்கள் தருதலை என்று சொல்லி அவர் வந்து அரசியலுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்கார். அதுக்கு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அதை வந்து நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ்கள் அதுகள் எடுத்துக்கொண்டு தமிழ் சமுதாயத்துக்குள்ள நல்ல கருத்துக்களை சொல்லி வந்த நீங்கள் பிறகு தமிழன் வீழ்வதற்கும் நீங்கள் வந்து அதே ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்கீங்கள். ஆனால் நீங்கள் தமிழ் பிள்ளைகளாக இருந்து கொண்டு அதை செஞ்சிருக்கீங்கள். இல்லைங்க, நான் மொக்கன் இல்லை, நான் வந்து பெசரன் இல்லை. இந்த கொமாண்ட் பண்ணுறவர்கள் மாதிரி நான் வந்து கொமாண்ட் பண்ணி தேவையில்லாத கொமாண்டுகள் பண்ணி வேலை செய்கிறாக்கள் மாதிரி நான் சிந்திக்கிறேன். என்ற தமிழ் சமுதாயம், என்ற தமிழ் உறவுகள், என்ற பண்பாடு தெரியும், என்ற கலாச்சாரம் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஏன் இப்படியான கருத்துக்களை பதிவு செய்து நீங்கள் வந்து மிகவும் இழிவாக தரந்தாட்டு தனி மனித தாக்குதல்களை வைத்து தனி மனித தாக்குதல்கள் எல்லாம் நிறைய நமக்காக குரல் கொடுத்தவன், நமக்காக கண்ணீர் சிந்தினவன் ஒருவனுக்காக நீங்கள் அவன் பிளப்புவாதம் நடத்துகிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் பதிவு செய்கிறீர்கள். பிளப்புவாதம் இல்லை, தமிழ் மொழி காக்கப்படுது, தமிழ் இனத்துக்காக பாடுபடுறான். உழைக்கிறதுல ஒருவர் வந்து 1,00,000 ரூபா சம்பளம் எடுத்தாருன்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒரு 1000 ரூபா காசு நன்கொடையாக கொடுக்குறாரு, வந்து தமிழ் மொழிக்காக பாடுவார். அதை நீங்கள் வந்து பெருசாக தூற்றணும் என்றெல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மனத்தனத்தையும் மேலாண்மையும் தான் காட்டுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களும் எழுதுங்கள், நல்ல காணொலிகளை போடுங்கள், தமிழர்களுக்காக தோண்டு செய்யுங்கள், தமிழ் மொழிக்காக செய்யுங்கள், தமிழ் மக்களுக்காக நல்லது செய்யுங்கள், உங்களையும் பாராட்டுவார்கள். நம்மளால் வந்து
நிறைய புத்தகங்கள் படித்தா நிறைய கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது, யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது, நம்மளால் முடியுமன்றவன் தமிழனால் முடியும். தமிழன் ஒருவன் ஆட்சி அதிகாரம் செஞ்சால் தமிழனுக்கு நல்லது நடந்துருமன்ற ஒரு அடிப்படையை கொண்டு தான் இந்த சூழ்ச்சி திராவிடம், திருட்டு திராவிடம் நடிகர் விஜய் அவர்களை இறக்கினது. அண்ணன் விஜய் அவர்களை இறக்கிருக்கு. அவர் ஒரு பண்பு, அவர் எங்களுக்கு எங்களோட தமிழ் இனத்துக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் வருந்துவீங்க. இந்த தமிழ்நாட்டு ஜனங்கள் விஜய்க்கு வாக்கு போட்டவங்கள்லாம் காலப்போக்கில். ஏன் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு 60 பேர் செத்துருக்கிறான். சும்மா இல்லை, பல பெண்கள் குமர் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு விஜயை கூட்டிக்கொண்டு காட்டுறான்னு சொல்லி பல பேர் கற்பழிச்சிருக்கிறான். கெடுத்து போட்டு விட்டு தான் தெரியுமா? எத்தனை வீடியோக்கள், எத்தனை ஆடியோக்கள், அது இதெல்லாம் வருது சோசியல் மீடியாவில். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளாத இந்த ஈழத்தமிழர்கள், இளம் சமுதாயங்கள் அவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே. உங்களுக்கெல்லாம் உண்மையில் அறிவு இல்லாமல் இல்லையா? நம்மலாம் பட்டு நம்மல்ல, படாத பாடுபட்டு நம்மல்ல. அதில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் இன்னும் ஆதரவு எழுது செய்கிறீங்க. ஆதரவு அழிச்சிட்டீங்களா? அவர் வெல்ல போகிறது இல்லை. விஜய் நிச்சயமாக வெல்லுவார். நம்ம முதலமைச்சர்லாம் ஆக போகிறதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்கை பிரிச்சுட்டு போயிட்டாருன்றது 100% உரிமை இது உறுதிப்படுத்தப்பட்டது உண்டு. ஆனால் அண்ணன் சீமான் தோற்று போயிட்டார் என்று சொல்கிறதெல்லாம் ஒரு அற்பத்தனமான மிகவும் ஒரு இது. அவர் தோற்றாரா தோக்கலையா என்றது 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி தெரியும். அது வரைக்கும் காத்திருங்க. விளங்குதானே? நல்ல கருத்து, சென்மமிக்க கருத்துகள். நீங்கள் மட்டும் அறிவாளியாக நீங்கள் நினச்சி கொண்டு கருத்துக்களை பதிவு செய்யறதில்லை. நம்ம தமிழ் இனமே அறிவு சார்ந்த இனம்தான். மதுபானத்துக்கும் மத போதைகளுக்கும் அடிமையாக்கி சிந்திக்க முடியாத 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தை அடிபணியை வச்சு திராவிடன், நான் தமிழன், நான் ஏன் நம்ம திராவிடன் என்று சொல்லி நம்ம இனத்தை நம்ம மாற்றி வச்சிக்கப்பட்டிருக்கு. பிறமொழி சொல். அது என்ன மொழி, என்னது? என்ற பேர் குரு. அப்போ எனக்கு இன்னும் ஒரு பட்ட பேர் நீ சூட்டணுமாக இருக்கும் சொல்லிச்சுன்னா நான் அப்படி இல்லையே. நான் தமிழன் அவ்வளவுதான். அப்போ அதிலெல்லாம் இருக்கு. அப்போ அடிப்படையில் நீங்கள் பார்த்து சிந்திச்சு நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய திறனுள்ள சமுதாயம் நம்மளோட சமுதாயம். பெருமைமிக்க பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம இழிவான மிகவும் மோசமான ஒரு இழிநிலைக்கு போயிட்டோம். நிறைய தூரம் போயிருக்கு. மத போதைகளுக்கு அடிமையாகி போயிருக்கு. ஆனால் நிச்சயமாக இதுகளெல்லாம் சரி செய்யப்படணும். அப்போ ஒரு தமிழன் ஆளணும். அப்போ அவன் ஐயா விஜயை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அவங்க தமிழரை, அவர் தமிழர் கிடையாது. பெரிய இதில் இருக்கிறவர்கள் பெரிய திரை என்பது ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டது. எப்படி பிரச்சாரம் செய்தார் இந்த திரையில் இருக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் நீங்கள் பார்க்கல? கடைசி நேரத்தில் அவங்களோட உடையிலேயே அவங்க செம்பிளிக்க காட்டிட்டு போனாங்க, நாங்கள் என்ன இருக்குதான் வாக்களிக்கிற வேண்டியது. அப்போ தமிழன் இல்லாத ஒருவன் தமிழன் ஆள்றதுக்கு ஒரு விஷயம் பெருந்தன்மை பேசுவோம். நம்ம தான் பெருந்தன்மை, நம்ம தான் எல்லாருக்கும் நன்மை நடக்கணும். ஆனால் தமிழனை மாதிரி வீரத்திலையும் காதலிலையும் துரோகத்திலையும் சலித்தவன் இல்லை. தமிழனை மாதிரி துரோகம் செய்கிறதில்ல. அந்த துரோகத்தால் தான் நம்மளோட இனம் ஆளாமல் இருக்கு. நமக்கிட்ட ஒரு நாடும் இல்லை. இந்த 130 நாடுகள் வாழ்கிற தமிழன் வாழாத நாடு இல்லை. தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லை. இதெல்லாம் இங்கே இந்த இளம் சமுதாயம் சிந்திக்க வேணாமா? இந்த திரைமுகத்துக்கு பின்னால் ஒரு மிகவும் இதாக நடந்து கொள்வது அபர்த்தமானது. சிந்திச்சு நீ வாக்கு போட்டாச்சு, ஆதரவு தெரிவிச்சிங்க, உங்களோட திரை கவர்ச்சி மோகத்தை காத்திருங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை சாவு விழ போகுதுன்னு பாருங்கள். எத்தனை பேர் தூக்கில் தொங்குவான், நஞ்சு குளிப்பான், தீ குளிப்பான். ஏன்? அது ஒரு போதை தான். அது திரையுமன்றது ஒரு கண் வழியாக ஏற்றப்பட்ட போதை. பல தாய் தாப்பன்மார் பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கீர்கள். என்ன எழுதுகள், நான் வாக்கு போடலன்னு விஜயகாலனி. எப்படி ஒரு சமுதாயம், எப்படி பண்பட்ட சமுதாயம் என்ன சொல்லுது? யோசிச்சு பாருங்க பாப்போம். கட்டின புருஷனையும் கூட எனக்கு விஜய் தான். பெற்ற புள்ள ஐஸ் ரூமில் இருக்கு நான் விஜயை பார்க்க வந்தேன். நான் புள்ள செத்தா இன்னும் ஒரு புள்ளையை பெத்தெடுப்பேன் என்று சொல்லுதுகள். இதெல்லாம் நியாயம் இல்லை. ஒரு தாய் சொல்ல. ஏன் பிறமொழி பேசக்கூடியவர்கள் விஜய் ரசிகர்கள், நம்மளோட தாய்மொழி பேசக்கூடிய விஜய் ரசிகர்கள். அப்போ அதில் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது தமிழர்களுக்கு தகழிவு. அது நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம். என் புருஷன் விஜய்க்கு வாக்களிக்கலாம், நஞ்சு வச்சு கொள்ளுவேன், சோத்தை வைப்பேன் விஷத்தில் சொல்லி எல்லாம் சொல்லுதுகள் இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ இழிவு.
விஜய் அவ்வளோ மனித புனிதரா இல்லையே. தமிழர்களுக்காக என்ன செஞ்சுருக்கார், தமிழ் மொழிக்காக என்ன செஞ்சுருக்கார், ஒன்றும் செய்யலை, எதுவும் செய்யலை. அவர் எதுவும் செய்யலை. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எதுவும் செய்யலை. சீமானம் செஞ்சுக்காருன்னா செஞ்சுருக்கிறார். அவர் செஞ்சதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய இதுகள் இருக்கு. தமிழர்களுக்கு செஞ்சது, தமிழ் மொழிக்காக செஞ்சது இருக்கு. அதுகளெல்லாம் படிங்க, தேடுங்க, விஷயங்க. தமிழருக்கு நலம் வாரத்துக்கு, நல்லது நடக்கிறதுக்கு எதுவும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. ஆனால் இப்படியெல்லாம் தருதலையாக தற்குறிகளாக தெரியாதீங்கன்றதை தான் இந்த எனது தமிழ் சமூகத்திட்டையும் இளைய சமுதாயத்திட்டையும் நானும் உங்களில் ஒரு சகோதரனாக நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல இதை பதிவு செய்து போடுறேன். நேற்று நான் இதுக்கு போட்ட பதிவுகளுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய எதிர்மறையான கருத்துக்களெல்லாம் பதிவு செஞ்சுருந்தேன். ஆனால் நான் அரசியல் மூலமாக நாகரிகமாக எல்லா விஷயங்களை எழுதி வந்தேன், பேசி வந்தேன், அவ்வளவுதான். இப்போ திருப்பியும் சாகிற நிலைக்கு இன்னும் ஒரு 100-200 பேர் செத்து போயிடுவான போல இருக்கு பார்க்குற இடையே பார்த்தா. சட்டையை கழிச்சு பிச்சு போடுது, நானுன்ற அப்படிதான்ன்ற மாதிரி. நான் விஜய் அரசு வெள்ளலண்டி அடிச்சேன்னா சாகுவும் செத்து போயிடுவாங்க சொல்லி பல பேர் உயிரை இந்த இயற்கையும் முருகப்பெருமானும் தான் காப்பாற்றணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.